டிஃபன் ஐட்டம் சாதம் எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்ற மாதிரியான சண்டே ஸ்பெஷல் எஸ்பெஷலி சிக்கன் கீமா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சுவையான சிக்கன் கீமா ரெசிபிக்கு 1/2 கிலோ சிக்கனை கடையிலேயே நல்லா கொத்து போட்டு வாங்கிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய், 5 லவங்கம், பாதி ஜாதிபத்திரி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு. வெங்காயத்தினுடைய நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி லைட்டா நிறம் மாறினதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதினுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 3 தக்காளியை இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். சில நொடிகளுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல மசாலா கருகிடாம அதனுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்து சிக்கன் கொத்தை சேர்த்து விட்டுக்கலாம். சிக்கன் கொத்து மசாலா கூட நல்லா கலந்து வரணுங்க. அந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். கவர் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் குக் பண்ணி விட்டுக்கலாங்க. நடுவில் ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டு 2 கை நிறைய பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 உருளைக்கிழங்கு கியூபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு 200 ml போல தண்ணியை சேர்த்துக்கலாம். சில நொடிகளுக்கு அப்புறம் ஒரு தடவை உப்பை செக் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கவர் பண்ணி விட்டுட்டு 4-5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு கிளறி விட்டுக்கலாம். சுவையான கீமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியா அதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். சுவையான சிக்கன் கீமா ரெசிபி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.